சப்போர்ட் பண்ணி தான் இவன் இங்க இருக்கான்ல. இல்ல அவன் வேலைக்கு போக தயாரா தான் இருக்கான். ஆனா ட்ரைனிங்க்கு போனா 1 வருஷம் கழிச்சு தான் அவன் இங்க வர முடியும். அது வரைக்கும் அந்த டீச்சர் காத்திருப்பாங்களான்னு தான் இவன் பயப்படுறான். இவங்க காதல் உண்மைன்னா அந்த பொண்ணு 1 வருஷம் 2 வருஷம் காத்திருக்க மாட்டாளா? வேணும்னா நம்ம அந்த பொண்ணுகிட்ட இப்பவே போய் கேட்டுறலாம். வரதப்பா வேண்டாம்டா. இல்ல அது வந்து அவங்க அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா எப்படி இருந்தாலும் தெரியதானே போதே. நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா அப்புறம் இந்த நாக்கால பேசவே முடியாது. அதே மாதிரி இந்த விஷயம் மட்டும் உண்மையா இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் தம்பி என்ன பாத்து பாரு. தம்பி என்ன ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. அதான் போலாமாண்ணா? அண்ணே உங்களுக்கு அது எப்ப கிடைச்சது? எது? அதான் சொன்னீங்களே அதிசய சக்தி. சும்மா உண்மையை வர வைக்கிறதுக்காக போய் சொன்னேன். என்ன ஏன்டா நிக்கிற? ஏறா வண்டியில. அத வந்துறேன். ஏறா. சரி சரி. போ. அண்ணே கும்பிட போன தெய்வம் இங்கேயே நிக்குது. போ. இப்பவே கேட்கணுமா? கேளு. ஆனா அவங்க அம்மா ஒத்துக்கலன்னா அண்ணன் சம்மதிக்க வைப்பாரு. தப்பா சொல்லிட்டேனா? இருந்தாலும் நீங்க போய் கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ஐயே, நான் பொம்பளை கிட்ட போய் பேசினா அது வேலைக்கே ஆகாது. ராஜப்பா நீ அவகிட்ட கேட்டு அவ சொல்றத என்கிட்ட வந்து சொல்லு. அண்ணே நான் தனியா எப்படி 10-20 பேரை கூட்டு போ. திடீர்னு அத்தனை பேருக்கு தனியா போனா என்ன? போனா என்ன?